இந்த கொரிந்து பட்டணம் என்பது அகாயா நாட்டின் கேபிட்டல் சிட்டி, அதாவது தலைநகரம். இந்த கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபத்தை 1 கொரிந்தியர் 16:21 வாசித்தோம்னா, பவுலாகிய நான் என் கையெழுத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அப்படின்னு எழுதியிருக்குது. அப்போ இவரே தன்னுடைய சொந்த கையெழுத்தினால அவங்களுக்கு சொந்தமாக ஒரு லெட்டர் எழுதுறார். ஏற்கனவே ஒரு லெட்டரு பவுலுக்கு இந்த கொரிந்து பட்டணத்தார் எழுதியிருக்கிறாங்க. எப்படி இதை உறுதிப்படுத்தலாம்னா, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போது இவங்க முதல்ல ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. அதுக்கு பதில் லெட்டர் தான் இந்த 1 கொரிந்தியர் நிருபம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, படிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1-2. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் 1 பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற 2 தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும், அதாவது எங்களுக்கும் தங்களுக்கும் பார்க்கலாம், ஆண்டவராக இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவிக்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அதாவது அப்போஸ்தலர் அப்படின்னா அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டு இருக்கிற பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனே. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி பவுல் அங்கே 1 வருஷம் 6 மாதம் 1.5 வருஷம் தங்கி தேவ வசனத்தை அவங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. இப்போ தான் அந்த சொஸ்தேனே அப்படிங்கிற கேரக்டர் உள்ளே வருது. எப்படின்னா 13ஆவது வசனத்திலிருந்து அப்படியே வரிசையை பார்த்தோம்னா, இவன் வேத பிரமாணத்திற்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். பவுல் பேசுவதற்கு எத்தனைப்படுகையில் பவுல் ஏதோ ஒரு பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. கல்லியோன் யூதரை நோக்கி, யூதர்களே, இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாக இருக்குமே, ஆனால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாக இருக்கும். இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கு அடுத்த தர்க்கமானபடினால் இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனசு இல்லை, நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களை நியாயாசனத்திலிருந்து, அந்த ஜட்ஜு நியாயாசனத்தில் துரத்தி விட்டான் அப்படின்னு போட்டிருக்குது. துரத்தி விட்டார். இனி இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளுடைய பாஷையில் சொல்ல போனால், இப்போ பாருங்கள் 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில், அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனேயை பிடித்து, என்னென்னா இந்த பவுல் மேலே இருக்கிற ஆத்திரத்தை அந்த ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனே, உன்னால தானே அங்கே எல்லாம் பிரசங்கம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பிடிச்சி அடிக்கிறாங்க. அப்போ இந்த சொஸ்தேனே யாருன்னா ஒரு ஜெப ஆலய தலைவர். அப்புறம் பின்னாட்களில் அவர் சத்தியத்தை கேட்டு பவுலோடு சேர்ந்துக்கிறார். இப்படியாக கொரிந்து பட்டணத்தாருக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். அடுத்தது பவுல் ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். அது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்து வரைக்கும் பார்த்தோம்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்ட்டு, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே ஸ்திரப்பட்டிருக்குது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் நிறையா உபதேசங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவங்க நல்லா பெரிய செல்வந்தர்கள் சத்தியத்தை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கிறதுனால சம்பூர்ணம் உள்ளவர்களாக ஒரு குறையும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உபதேசம், அவரை பற்றி அறிவு, மற்ற எல்லாவற்றிலும் நல்ல ஒரு ஹை ரேஞ்சில் இருக்கிறதுனால
அந்த அவருக்கு உங்களுக்கு கிடைச்ச தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்போதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு 6ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறதுல தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி முதல்ல ஆரம்பிக்கிறார். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் திரும்ப, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். பாருங்க, அப்போவே கொரிந்து பட்டணத்திலேயே சில பேர் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுவதற்கு காத்திருந்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ வெளிப்படுத்துவதற்கு காத்திருக்க வேண்டியது யார்? நம்ம. அப்புறம் 8வது வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, இயேசு கிறிஸ்துவின் நாள் எது? மப்பும் மந்தாரமுமான நாள், அந்தகாரமான நாள், நியாய தீர்ப்பின் நாள். அதைத்தான் இங்கே இயேசு கிறிஸ்துவின் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நமக்காக எழுதப்பட்ட ஒரு வசனம்.